அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. பலராலும் அறியப்பட்ட ஒரு கல்வியாளருடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு நாள் பயிலரங்கத்துக்கான ஒரு போட்டோ ஒன்று வந்துருந்துச்சு. அதுல பாக்குறப்ப ஒரு நாள் பயிலரங்கம் நடத்த போறோம், அது வந்து ஹலால் பங்கு சந்தை பற்றியது அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. பங்கு சந்தை ஒரு ஹராம், நான் தேடி பார்த்த வரைக்கும் என்னோட அறிவுக்கு உட்பட்ட வரைக்கும் அது ஹராம் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஆனா அவரு தேவபந்து மதரசாவுடைய ஃபத்வாவை பாருங்க அப்படின்னு எனக்கு பதில் சொல்லியிருந்தாரு. தேவபந்து மதரசாவுடைய ஃபத்வாவை தேடி பாக்குறப்ப அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த ஷரத்துகளுக்கு உட்பட்டு இருந்தா அந்த பங்கு சந்தையில நம்ம வியாபாரம் பண்ணலாம், முஸ்லீம்களை வந்து பங்குகளை வாங்கி விற்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. மொத்தம் அவங்க 5 பாயிண்ட் கொடுத்திருந்தாங்க. முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, the company should not get involved in unlawful things like it should be not interest based bank, insurance company, wine company etc. வட்டி மற்றும் மது போன்ற ஹராமான விஷயங்களை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல உள்ள பங்குகளை வாங்கக்கூடாது, விற்கக்கூடாதுன்னு முதல் கண்டிஷன். எந்த கம்பெனியோட பங்கை வாங்க போறோமோ அந்த கம்பெனியோட சொத்துக்கள் பணமாக மட்டும் இருக்கக்கூடாது, சில ஃப்ரோசன் அசெட்ஸ் அதாவது பில்டிங், நிலம் இந்த மாதிரி இருக்கணும். அந்த கட்டிடமும் நிலமும் அதாவது அந்த ஃப்ரோசன் அசெட்ஸ் வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அது வட்டியில தான் சேரும் அப்படிங்கறத இரண்டாவது பாயிண்டா சொல்லியிருந்தாங்க. மூணாவதா, ஒரு கம்பெனியோட பங்கு நம்ம வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க வட்டி தொழிலில் ஈடுபடுறாங்க அல்லது வட்டி சம்பந்தமான ஏதாவது ஒரு பரிவர்த்தனையில் அவங்க ஈடுபடுறாங்க நமக்கு தெரிய வந்தா அவங்களுக்கு எதிராக நம்ம பேசணும், அதாவது நம்மளுடைய ஆட்சேபனையை தெரிவிக்கணும். இந்த மூணாவது பாயிண்ட பொறுத்த வரைக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். காரணம், எந்த ஒரு கம்பெனியும் தன்னுடைய மொத்த விஷயங்களையும் வெளிப்படையா சொல்லாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க வட்டி தொழிலில் ஈடுபடுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்சாதானே ஆட்சேபனை செய்ய முடியும். நாலாவது பாயிண்டா பாத்தீங்கன்னா, when the profit is divided, the part of the profit gained from the interest dealing should be given to the poor without intent of getting reward. என்னன்னா, லாபத்தை பிரிக்கும் போது வட்டியில கிடைக்கக்கூடிய லாபத்துல ஒரு பகுதியை வெகுமதி அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நன்மையை எதிர்பார்க்காம ஏழைகளுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாலாவது பாயிண்ட் தான் மிக முக்கியமான பாயிண்ட். கம்பெனி வட்டியை தந்தா அந்த வட்டியை வந்து எந்த விதமான நன்மையை எதிர்பார்க்காம மக்களுக்கு கொடுத்துடணும், ஏழைகளுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா இதுல வட்டி முக்கியமா கலந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லாம சொல்லக்கூடியதா தான் இந்த நாலாவது பாயிண்ட் இருக்குது. அஞ்சாவது பாயிண்டா, ஷேர் மார்க்கெட் வந்து லாபத்தை அடிப்படையா தான் கொண்டு இயங்க வேண்டுமே தவிர பங்குகளை வாங்கி வச்சுட்டு அதை ஒரு சூதாட்டம் மாதிரி வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி சூதாட்டம் மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த மதரசா தெளிவுபடுத்துது. இதன் அடிப்படையில் பாக்குறப்ப எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டும் அதாவது எந்த கம்பெனில இருந்து நம்ம ஷேர் வாங்கினாலும் வித்தாலும் அது ஹராம் தான். இது என்னுடைய தேடலுடைய முடிவு. எப்படி ஹராம் அப்படிங்கறத ஒண்ணு நான் விளக்குறேன், அதுல ஆட்சேபனை இருந்தா நீங்க தெரிவிங்க. தேவபந்து மதரசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவா ஃபத்வா கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபத்வாவுடைய அடிப்படையில எந்த ஒரு கம்பெனியும் ஹலால் கம்பெனி இல்ல அப்படிங்கறது தான் என்னோட தேடலுடைய முடிவு. ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத விளக்கமா பார்ப்போம். இப்ப உதாரணமா ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. அப்ப நீங்க அவர் வந்து ஒரு ஷேர்களை கேட்கிறாரு. ஒரு ஷேர் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட வாங்குறாரு. இது வந்து பிசிக்கலா நடக்கக்கூடியது சொல்றேன் நான். ஊர்ல ஒரு பிசிக்கலா ஒரு கடை வைக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு அரிசியை ஒரு 900 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறாரு. இந்த 1000 ரூபாயை நம்ம கிட்ட இருந்து 10 பேர்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கிக்கிறாரு. அப்ப அவருக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருது. 900 ரூபாய் வச்சு இல்லைன்னா 1000 ரூபாய் வச்சு ஒரு அரிசி வாங்குறாரு. வாங்கி 1100க்கோ 1200க்கோ விற்கிறாரு. திரும்பி அதுல 100 ரூபாய் அவருடைய லாபமா எடுத்துக்கிட்டு 1200ல 100 ரூபாய் அவர் எடுத்துக்கிறாரு. மீது 100 ரூபாய் என்ன பண்றாரு, ஆளுக்கு 10 ரூபாய் பங்கு பிரிச்சு கொடுக்குறாரு. சப்போஸ் அவர் 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்கி அது விற்க முடியாம 900 ரூபாய்க்கு தான் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபாய் வந்து லாஸ். அப்ப என்ன பண்ணுவார், அவரு இந்த 10 ரூபாய் வந்து எல்லாருடைய தலையிலையும் லாஸ்ன்னு கட்டிடுவாரு. அப்ப திரும்பி நம்ம பணத்தை கேட்கக்கூடிய பட்சத்துல அவரு நம்ம கிட்ட 100 ரூபாய் வாங்கினது வந்து 90 ரூபாய் திருப்பி கொடுப்பாரு. சப்போஸ் லாபம் வந்துச்சு அப்படின்னா 110 ரூபாய் அல்லது 105 ரூபாய் அது கூட அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை லாபத்தை வச்சு கொடுப்பாரு. இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு வியாபாரம். இந்த வியாபாரத்தை இஸ்லாம் முழுக்க முழுக்க ஹலால் அப்படிங்குது, அனுமதிக்கப்பட்டது. இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் 100 ரூபாய் வாங்கி 1000 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கடையில வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு என்னோட ஷேர் கொடுன்னு கேட்கறப்ப அவர் சொல்லுவாரு, என்கிட்ட காசு இல்ல, வேணா நீங்க அரிசி எடுத்துக்கங்க அப்படின்னா நம்ம கொடுத்த காசுக்கான அரிசி நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சாத்தியம். எப்ப சாத்தியம் அப்படின்னா, பிசிக்கலா ஒரு ஊர்ல ஒரு கடை இருக்கு, அவர் ஜாமா வாங்கி விற்கிறாரு அப்படிங்கிறப்ப இது வந்து சாத்தியம். ஆனா ஷேர் மார்க்கெட்ல இது எதுவுமே சாத்தியம் இல்ல. உதாரணமா ரிலையன்ஸோட ஷேரை நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இந்த ஷேரை நீங்க ரிலையன்ஸ் கிட்ட நேரா விற்க முடியாது, புரோக்கர் கிட்ட தான் விற்க முடியும். அதே போல வாங்குறப்பையும் புரோக்கர் கிட்ட தான் வாங்க முடியும். ஆனா நீங்க உள்ளூர்ல ஒரு கடை தொடங்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்க பணத்தை கொடுத்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் அந்த பணத்துக்கான அந்த பொருளை நீங்க வாங்கிக்கலாம், அல்லது அவர் வித்துட்டு பணத்தை வந்து அவர் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவார். இது வந்து டைரக்டா நடக்கும். இந்த இது ஷேர் மார்க்கெட்ல நடக்க சாத்தியம் இல்ல. அதே போல கம்பெனியோட ஷேரை வந்து அந்த குறிப்பிட்ட கம்பெனி வந்து தீர்மானிக்காது. ஷேர் மார்க்கெட்ல நிலவக்கூடிய கிராக்கியை பொறுத்து தான் அந்த ஷேர் வந்து கூடவும் குறையவும் செய்யும். சுருக்கமா சொன்னா, பல கம்பெனிகளுடைய ஷேர்கள் விற்கக்கூடிய இடம் தான் ஷேர் மார்க்கெட். அதற்கும் விற்பனையாகும் ஷேர்களுக்கும் உரித்தான நிறுவனங்களுக்கும் நேரடியான தினசரி தொடர்பு கிடையாது. எந்தெந்த கம்பெனிலாம் தங்களுடைய பங்குகளை வெளியிட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறி பங்குகளை விற்கணும்னு சொல்லுதோ அவங்க மட்டும் தான் ஷேர் மார்க்கெட்ல தங்களுடைய பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும். அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் தன்னுடைய பங்குகளை பொதுவில் வெளியிட்டு அனைவர் மத்தியிலையும் அதன் ஷேர்கள் புழங்குமாறு செய்யும். இதுக்குதான் IPO அப்படிம்பாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதுக்கப்புறம் தான் ஷேர்கள் அனைவருடைய மத்தியிலையும் புழங்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய இடமா இந்த ஷேர் மார்க்கெட் மாறும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா பிரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ஒரு 1 மில்லியன் தேவைப்படுது அப்படின்னா 1 மில்லியனுக்கான ஷேர்கள் அது என்ன பண்ணும், பங்கு சந்தையில விற்கும். அப்ப அதுக்கு பேரு பிரைமரி மார்க்கெட். பங்கு சந்தை என்ன பண்ணும்னா அதை வாங்கி மறுபடியும் மக்கள் கிட்ட ஷேரா விற்கும். அப்படி விற்கிற பட்சத்துல அவங்க 1 மில்லியன் அளவுக்கு தான் மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க 1.5 மில்லியன் கூட வாங்கலாம். ஆனா
ஆனா 1 மில்லியனை மட்டும் தான் ரிலையன்ஸுக்கு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தருவாங்க. மீதி அந்த 1/2 மில்லியனை அவங்க பயன்படுத்திக்குவாங்க அல்லது அவங்க லாபமா எடுத்துக்குவாங்க, ஏஜென்ட்களுக்கு கொடுப்பாங்க. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பங்கு சந்தையை வந்து செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நம்ம ஊர்ல ஒருத்தர் கடை தொடங்க போறாரு அப்படின்னா நம்ம நேரடியா போய் நம்ம பணத்தை கொடுத்து அவருக்கு வியாபாரம் செய்ய உதவும். அவரும் ஒரு பொருளை வாங்கி வித்துட்டு அதுல வரக்கூடிய லாபத்தை நமக்கு நேரடியா பிரிச்சு கொடுத்துருவாரு. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி நடக்காது. குறிப்பிட்ட கம்பெனி தங்களுடைய ஷேர்களை ஷேர் மார்க்கெட்ல வித்துட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்குவாங்க. ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனியோ அல்லது புரோக்கரோ அதை அதிகமான விலைக்கு மக்கள் கிட்ட வித்துருவாங்க. இதன் அடிப்படையில் பாக்குறப்ப நம்ம வாங்கக்கூடிய ஷேருடைய மதிப்பு 100 ரூபாய் அப்படின்னா மார்க்கெட்ல 120 ரூபாய் 130 ரூபாய்க்கு தான் குறைஞ்சபட்சமே விற்பாங்க. அதனாலதான் இதை செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். ஷேர் மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஷேர்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல உள்ள ஷேர்களுடைய விலை ஏறவும் இறங்கவும் செய்யுது. இதை வந்து அந்த கம்பெனியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த ஷேருடைய ஏற்ற இறக்கங்கள் பெருமளவு பாதிக்காது. இதே போல ஷேர் மார்க்கெட்டை பல காரணிகள் தீர்மானிக்குது. நாட்டுடைய வேலையின்மை, பணவீக்கம், வட்டி வீதம், அரசியலுடைய ஸ்திரத்தன்மை, பொருளாதார ஸ்திரத்தன்மை, ஷேர் மார்க்கெட் இல்லாத வேற சில முதலீடுகள், அந்நிய முதலீடுகள், இதெல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குறிப்பிட்ட கம்பெனியுடைய லாபத்தையோ நஷ்டத்தையோ தீர்மானிக்கும் அப்படின்னு கட்டாயமா சொல்ல முடியாது. அதே போல ஒரு கம்பெனியோட ஷேர் 100க்கோ அல்லது 90க்கோ 110க்கோ விற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த பிசினஸை பாதிக்காம இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல விற்கக்கூடிய ஷேர்களுக்கும் அந்த கம்பெனிகளுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா தெரிய வருது. அதே போல ஷேர் வாங்கணும் அப்படின்னா வெறும் டிமேட் அக்கௌண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஷேர்களை வாங்க முடியாது. ஷேர்களை வாங்குறதுக்கு ஒரு புரோக்கர் தேவைப்படுவாங்க. அந்த புரோக்கர் மூலமா தான் நம்ம ஷேர்களை வாங்கவும் விற்கவும் முடியும். நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர்களை விற்க சொன்னா நம்ம சார்பில் உள்ள புரோக்கர் என்ன பண்ணுவார், விற்பாரு. நம்ம சொன்ன விலைக்கு வாங்குறதுக்கு ஆள் இருந்தா வித்துட்டு நமக்கு காசு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த விலைக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குறைச்சி சொன்னோம் அப்படின்னா அந்த விலைக்கு வித்துட்டு நம்மள்ட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் சர்வர். மும்பை பங்கு சந்தை வந்து ஒரு சர்வர். அதே போல தேசிய பங்கு சந்தையும் ஒரு சர்வர். என்னுடைய ஷேரை ஒருத்தருக்கு விற்கவோ அல்லது வாங்கவோ போறோம்னா என்னுடைய ஷேர் வந்து என்னுடைய தரகர் மூலமா வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடியவருடைய தரகர் மூலமா தான் அவருக்கு போய் சேருமே தவிர நேரடியா இன்னொரு நபருக்கு விற்க முடியாது. இப்ப நான் ஒரு ஷேரை விற்க போறேன் அப்படின்னா அது என்கிட்ட இருந்து ஒரு என்னுடைய தரகர் மூலமா வாங்கக்கூடியவருடைய தரகர் மூலமா தான் அவருக்கு போகும். அப்ப நான் விற்கக்கூடிய அல்லது வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஷேருக்கும் நான் கமிஷன் கொடுக்கணும். அதே போல என்கிட்ட இருந்து ஷேரை வாங்கக்கூடியவர் அவரும் அவருடைய தரகருக்கு கமிஷன் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம அடிக்கடி ஷேரை வந்து வித்து வாங்கணும் அப்படின்னா நம்ம பணக்காரர் ஆக மாட்டோம், ஷேர் புரோக்கர் தான் பணக்காரர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. முடிவா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது செகண்டரி மார்க்கெட் தான். அதுக்கும் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கும் நேரடி தொடர்பு வந்து கிடையாது. நான் தேடின வரைக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹராம். என்னுடைய தேடல்ல தவறு இருந்தா நீங்க சுட்டி காட்டலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. மேலும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.